அனைவருக்கும் வணக்கம். சரும நோய் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம கோவிலுக்கு போய் நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்கணும், நான் வீடு கட்டணும், தொழிலில் நல்லபடியாக இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னெல்லாம் வேண்டிக்கிட்டு வருவோம். ஆனால் சரும பிரச்சனை இருக்குது, தோல் பிரச்சனை, தோல் வியாதி இருக்குது, அதே போல் இந்த தோல் சம்பந்தமான அதிகமான நோய் இருக்குது, என்னால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு ஒரு வேண்டுதலை ஒன்று வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயெல்லாம் பறந்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக புராணங்கள் வழியாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கரை தலங்கள் வரிசையில் 117வது தலமாக விளங்கக்கூடிய கோவிலுங்க. நோய் நிவாரண தலமாகவே போற்றி வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடியது இந்த கோவில். இந்த கோவில் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன், இங்கே வழிபாடு செஞ்சுருக்கேன், அல்லது வேறு யாராவது இந்த கோவிலுக்கு போய் சரும நோய் பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னலாம் சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா? முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்குங்களா? கடன் நான் வாங்கிட்டேன் அவசரத்துக்கு, ஆனால் அதை கட்ட முடியாமல் ரொம்ப தவிக்கிறேன், நானும் கையில் காசு எடுத்து வைக்கிறேன் ஆனால் அது கட்ட முடியல அப்படின்னலாம் சொல்லி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் 117வது தலம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது 117வது தலமாக விளங்கக்கூடிய திருநெல்லிக்கா அப்படின்னு ஒரு சரும நோய் நிவாரண தலமாக போற்றப்படுதுங்க. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்காரு. குறிப்பாக இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கலாம். அதோடு இந்த கோவிலினுடைய தல பெருமை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகம், பாரிஜாதம், சந்தனம், அரிசந்தனம், மந்தாரம் ஆகிய இந்த 5 மரங்களும் வேண்டியதை தரக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த மரங்களுக்கு ரொம்பவே கர்வம் அதிகமாக இருந்துச்சாம். இதன் காரணமாக ஒரு முறை தேவலோகம் வந்த துர்வாசரை மதிக்காததால் அவர் கோபமாக நீங்கள் பூமியில் புளிக்கும் கனிகளை கொண்ட நெல்லி மரங்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம். அவை சாப விமோச்சனம் அடைந்து மீண்டும் தேவலோகம் செல்லவும், நெல்லி மரத்தினுடைய அருமையை பூலோகத்தினர் அறிந்து கொள்ளவும் ஈசன் அந்த நெல்லி மரத்தின் அடியில் சுயம்பு லிங்கமாக தோன்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தேவ மரங்களும் இறைவனுக்கு தொண்டு செய்த பிறகு தேவலோகத்துக்கு திரும்பி போனாங்களாம். நெல்லி மரத்தின் அடியில் தோன்றியதால இறைவன் நெல்லி வனநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இறைவன் தங்கிய இந்த தலமும் திருநெல்லிக்கா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இங்கே மேற்கு நோக்கிய திருக்கோவில் 5 நிலைகளை இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தோடு ரொம்பவே கம்பீரமாக நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய சுற்றிலும் மதில்கள் சூழ காட்சி அளிக்குதுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5 நிலை கோபுர வாயிலுக்கு வெளியில் நாம் கவசமிட்ட கொடி மரத்தை பார்க்க முடியும். இந்த கொடிமர விநாயகரையும் பணிந்து நந்தி மண்டபத்தை கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பிரகாரத்தில் நால்வர், கஜலக்ஷ்மி, விநாயகர், வள்ளி, தெய்வானை, சுப்பிரமணியர், சனி பகவான், தலமரம், நெல்லி மரத்தனடியில் நெல்லிவனநாதர், பைரவர், நவகிரகங்கள், இந்த சந்நிதிகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். பிரகாரம் வலம் வந்துட்டு படி ஏறி முன்மண்டபத்தை அடைந்தோம் அப்படின்னா இடதுபுறம் சோமஸ்கந்தர் தரிசனமும் கிடைக்கும். நேரே நடராஜ சபை இருக்குது. இந்த இருபுறத்திலும் உற்சவ திருமேனிகள் வைக்கப்பட்டிருக்கு. மண்டபத்தில் மேற்கு புறத்தில் நவகிரகங்கள், 12 ராசிகள், தச அவதாரங்கள் முதலிய சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதையும் மூலவர் சுயம்பு லிங்கமாக மேற்கு பார்த்தபடி அருள்பாலிக்கிறதையும் பார்க்க முடியும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த கோவில் திருவாரூரில் இருந்து தெற்கே 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைஞ்சிருக்குங்க. அருகில் இருக்கக்கூடிய திருநெல்லிக்காவல் ரயில் நிலையம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் இருக்குது. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் 4 சாலை நிறுத்தம் வந்து அங்கிருந்து மேற்கே திருநெல்லிக்காவல் செல்லும் பாதையில் திரும்பி 4 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா இந்த தலத்தை அடைய முடியும். திருவாரூரில் இருந்து இந்த தலத்துக்கு மிக அருகில் நம்ம இந்த கோவிலுக்கு போயிட முடியும், எளிமையாக போயிட முடியும். அதே போல் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகவரியாக என்ன சொல்லணும்னா அருள்மிகு நெல்லிவனநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். நெல்லிவனநாதேஸ்வரர் திருநெல்லிக்காவல் அஞ்சல், இது வந்து திருவாரூர் மாவட்டம். இந்த கோவில் தினமும் காலையில் 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்குங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தலம் ஆண்டுதோறும் ஐப்பசி கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி முதல் 7 நாளும் மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஒரு வார காலத்துக்கும் மாலை வேளையில் சூரிய ஒளிக்கதிர்கள் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் மேலே பட்டு சூரிய பூஜை நடக்கும். கோஷ்ட முத்தங்களாக விநாயகர், தட்சணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை சன்னதிகளும் இங்கே இருக்கும். அதே போல் சண்டேஸ்வரரும் இருக்கார். நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி இருக்கும். தெற்கில் இருக்கக்கூடிய கோபுர வாயில் வழியே அம்பாள் சன்னதியை சென்றடையலாம். தெற்கு வாயிலுக்கு வெளியே எதிரில் ஆலயத்தின் தீர்த்த குளம் இருக்கும். இந்த தலம் சூரியன், பிரம்மன், திருமால், சந்திரன், சனி, கந்தர்வர், துர்வாசர் ஆகிய வழிபட்ட சிறப்பு தலம் அப்படின்னு சொல்லலாம். துர்வாசகருக்கு இறைவன் கோபம் தீர்ந்து அருளிய தலம் இந்த திருநெல்லிக்கா. அம்பாள் உத்தம சோழன் என்ற மன்னனுக்கு மகளாக தோன்றி சிவபெருமான மனம் புரிந்து கொண்ட சிறப்பு தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாங்க. இதோடு பஞ்சாட்சரம் பூஜை செய்த பஞ்சகூடபுரம் என்று சொல்லப்படக்கூடிய 5 தலங்களும் திருநெல்லிக்காவல் தலமும் இருக்குது. அதே போல் மற்ற பஞ்சகூடபுர தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது நாட்டிய தாண்டிக்குடி, திருக்காராயில், அதே போல் திருத்தெங்கூர் மற்றும் நமச்சிவாயபுரம் இவையெல்லாம். இந்த தலத்தினுடைய தீர்த்தங்களாக பிரம்ம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், ரோக நிவாரண தீர்த்தம், சக்கர தீர்த்தம் அப்படின்னு 5 தீர்த்தம் இருக்குதுங்க. கந்தர்வர் ஒருவருடைய குஷ்டநோய் நீங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ரோக நிவாரண தீர்த்தத்தில் நீராடி அவன் குறை நீங்கியதாக இந்த தல புராணம் குறிப்பிடுது. அவர் நீராடிய ரோக நிவாரண தீர்த்தத்தில் நீராடி இறைவன் உட்பட வழிபட்டவங்க நிறைய பேர். அதே போல் சரும நோய்கள், குறிப்பாக குஷ்ட நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்களோ உங்களுடைய உறவினர்களோ யாருக்காவது இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக இந்த நோய் பிரச்சனைகள் போகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பலிங்கமாக மேற்கு பார்த்தபடி அருள்பாலிக்கிறார் மூலவர். இந்த தலத்தில் ஆண்டுதோறும் ஐப்பசி கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி முதல் 7 நாளும் மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஒரு வார காலத்துக்கு மாலை வேளையில் சூரிய ஒளிக்கதிர்கள் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் மேலே பட்டு சூரிய பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஷ்டமுத்தங்களாக விநாயகர், தட்சணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை சன்னதிகளும் இங்கே இருக்குது. சண்டிகேஸ்வரரும் இங்கே இருக்காங்க. அம்பாள் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் காட்சி தராங்க. தெற்கில் இருக்கக்கூடிய கோபுர வாயில் வழியாக அம்பாள் சன்னதியை சென்று அடைய முடியும். தெற்கு வாயிலுக்கு வெளியே எதிரில் ஆலயத்தில் தீர்த்த குளம் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இப்படி நிறைய சிறப்புகள் இந்த கோவிலை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவன் மேலே பாடி இருக்கக்கூடிய பதிகம் 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் போக வேண்டிய ஒரு முக்கியமான தலமாக இந்த தலம் விளங்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நன்மையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.